நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. என்னாச்சு இந்த 11 மாதங்கள் எப்படி இருந்துச்சு? பல நபர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு 11 மாதமாக, இன்னும் சில நபர்களுக்கு சொன்னால் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு 11 மாத காலமாக இருந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு இந்த வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்துலேயாவது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது பொது பலனே. அதான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம். இது பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையோடைய கிட்டத்தட்ட அனைத்து விதமான செயல்பாடுகளையும் புரிய வைக்கும், தெளிவாக தெரிய வைக்கும். ஓகேவா? ஸோ இந்த பொது பலனில் ஒரு 20-30% ஒரு சேஞ்ச், மேக்ஸிமம் 25 வச்சுக்கோங்களேன், ஒரு மாற்றம் இருக்கும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்போ இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகளை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கு நம்மளுடைய சேனலை என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் மனதுக்கு பிடித்த அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களுக்கு, எந்த இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொலைத்தீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, எவரால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக வந்ததோ அவர் உங்களிடம் உங்களுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். உங்களை அசிங்கப்படுத்திய, உங்களை கஷ்டப்படுத்திய நபர்லாம் யாருன்னா உங்கள் கூட இருந்து குளிப்பறித்த கூட்டாளிகள் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கொடுக்கணும்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்க. அதை இறைவன் கொடுத்துருவான். அவங்க உங்களை தேடி வருவாங்க, தேடி சாரி கேட்பாங்க. டிசம்பர் மாதத்துலேருந்து திருப்பி போட போகுது உங்கள் வாழ்க்கை. அது நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் வரப்போது போல் பயப்படவே வேண்டாம். ஐயா திருப்பி போட போகுதுன்னு ஏற்கனவே நாங்கள் நேரடியாக பார்க்க முடியாமல் திரும்பிட்டு தான் வாழ்க்கையை பார்த்துக்கிருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் மனசுக்குள்ளே சொல்கிறீங்க. எனக்கு புரியுது. ஏன்னா நீங்கள் இப்போ போராடி அப்போ போராடி எப்போயா ஒரு போராட்டம் இல்லாத ஒரு மனநிலை கொஞ்சமாச்சும் வருமானு எதிர்பார்க்கிங்களா? அந்த போராட்டம் இல்லாத மனநிலை இந்த மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன. உங்களுடைய வாழ்க்கைக்குரிய சரியான முன்னேற்றத்தை நீங்கள் நோக்கி பயணிக்க போகிறீங்க. சும்மா அல்ற சில்லறையெல்லாம் காணாமல் போக போகுது. உங்கள் கூட உள்ள அல்ற சில்லறையெல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. கரெக்டான பாதை, கரெக்டான நபர்களை நீங்கள் சந்தித்து உங்களுடைய லைஃப்பில் பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அதே போல் மன நிம்மதி இருக்கும். மனசுக்குள்ளே பல குழப்பங்கள் இருக்கிற ஒரு சூழ்நிலை. இது எக்ஸாக்டாக எப்படி சொல்லலாம்னா, கதவை பூட்டி சாவியை எடுத்துருவீங்க. மகராசி என்பவர்கள் கதவை பூட்டி சாவியை எடுத்துருவீங்க. சாவியை நீங்கள் பைக்குள்ளே வச்சு தான் கொண்டு போகணுன்னு சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. சம்டைம் அந்த பூட்டுற நேரத்தில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஜன்னலில் கூட சாவியை வச்சுருவீங்க. அது வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு உங்கள் மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். சாவியை பேக்கில் வச்சோமா, வண்டியில் வச்சோமா, அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தா ஜன்னல் வச்சுட்டு போயிருப்பீங்க. அந்த சின்ன சின்ன விஷயத்தில் கூட உங்களால் ஒரு நிலையான தன்மையில் உங்களால் ட்ராவல் பண்ண முடியல. என்னுடைய மகராசி என்பவர்கள் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த சாவி விஷயத்தில் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. இந்த சாவி, வண்டி சாவி, வீட்டு சாவி, அப்புறம் பீரோ சாவி, இந்த சாவி அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது உண்மையிலே மகராசி என்பவர்கள் எத்தனை அன்பர்கள் இந்த நிலையில் இருக்கீங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் ரியாலிட்டியாக உணரக்கூடிய விஷயங்கள். அப்போ ஏன் இது இருக்குது? ஆமாம், நான் சாவியை வச்சுட்டு போயிடுறேங்க, சொன்ன மாதிரி தான் நடக்குதுங்க, ஏன் நடக்குது? ஸோ இதுக்கு ஒரு மாற்றம், எதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு செம்பு, ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க. ஒரு செம்பு தண்ணி ஃபுல்லாக குடிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பெரிய பெரிய செம்பு வச்சுருக்கீங்க. அப்போ சின்ன செம்பாக இருந்தால் ஒரு செம்பு, சரியா? அது கிளாஸாக இருந்தாலும் சரி, அது பார்த்திங்கன்னா பித்தாளையில் இருக்கணும். பித்தாளை கலந்த, அதாவது பித்தாளையில் மட்டும் உள்ள ஒரு நீங்கள் செம்பு வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சு அதை நீங்கள் ஒரு கிளாஸோ அல்லது ஒரு செம்போ மனசார வீட்டை விட்டு வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தி தண்ணியை குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு நீங்கள் மூவபிள் ஆகுங்க. மேக்ஸிமம் அந்த பிரச்சனை நீங்கள் வெளியே வந்துடுவீங்க.
இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? இது வந்து நிறையா அன்பர்களுக்கு நான் இங்கே டைரெக்டாக வர்றவங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்ன நேரம் வந்து பார்க்குறவங்களுக்கு, அப்புறம் ஆன்லைனில் கன்சல்டிங் பண்ண நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் என்ன சொன்னாங்கன்னா, சார் இது கரெக்டாக இருக்குது, நீங்கள் நம்ம வீடியோலையும் சொன்னால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சொல்லிடுங்க சார். மகராசி அன்பர்கள் பல பேர் வந்து இதை மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோங்க. ஏன்னா சாவியை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் தேட வேண்டிய சூழ்நிலை இருக்குது சார், அதை கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்குன்னாங்க. அதனால் சொல்கிறேன். ஸோ இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான பாயிண்ட்டு. இதை ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு சொல்லணும். அந்த நிலையில் இருக்கவங்க கட்டாயமாக கமெண்ட்ஸ் கொடுக்கணும், ஓகேவா? ஸோ அதே போல் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் தான் நடக்கப் போகுது. மாற்றங்களும் ஏற்றங்களும் நம்மளுடைய மகர ராசிக்கு டிசம்பர் மாதம் முதல் உறுதியாக கிடைக்கப் போகிறது என்பதை கூறிக்கொள்கிறேன். என்ன நேயர்களே, பொறுமையாக பார்த்தீங்க, உங்களுடைய ராசிக்குரிய இந்த பொது பலனை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது. இந்த 2025 பரவாயில்ல, டிசம்பர் எனக்கு கொஞ்சம் நல்ல சேஞ்சஸ் கொடுத்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு கிரகங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து பொது பலன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகள் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்க முடியும். அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு தெளிவாக ஜாதகம் பார்க்கலாம். ஜாதகமே இல்லைன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா, பிரசனம் என்ற ஒரு அருமையான ஒரு ஜோதிடத்திலே ஒரு அற்புதமான விஷயம்தான் பிரசனம். அதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்கலாம். அதேபோல் நம்ம வந்து வாஸ்து பார்த்துக்கிருக்கோம், வீடுகளுக்கு அலுவலகத்துக்கெலாம் வாஸ்து ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் போராட்டமே அதிகமாக இருக்குது. இந்த போராட்டத்துக்கு வழிபாடுகள் பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கலாமா, வழிபாடு பண்ணி தோத்துட்டேன், பரிகாரங்களாக பண்ணலாமா அப்படிலாம் எதிர்பார்த்தாலும் கட்டாயமாக கூப்பிடுங்க. உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நம்பிக்கையுடன் அலையுங்கள். இறைவனுடைய அருளாலும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தின் கருணையாலும் உங்கள் லைஃப்பை மாற்றுவதற்கு நானும் உறுதுணையாக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து ஆதரவு கொடுத்து வரும் என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை, நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.